கேளக்கியருக்காக கோவில் கட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஆமாம் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு. இது எந்த அளவுக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு லேண்டில் ஷெட்டு போட்டிருக்கோம். ஷெட்டு போட்டு ஐயாவுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த உலகத்திலேயே முதல்ல கேளக்கிய சித்தர் அவதரித்தது நம்ம ஈரோடு பகுதியில் தான். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா, ஒளியின் ரூபத்தில் வந்து நின்று ஒளி சவுண்டு ரூபத்தில் பேசிய ஒரு தெய்வம். இவர் சாமி உங்கள் பேர் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு கேளக்கியர் அப்படின்னு சொன்னார். இவருக்கு சித்தர் அப்படிங்கிற பேர் நான் தான் வச்சேன். இவர் எனக்கு காட்சி கொடுத்து ஒளியின் ரூபத்தில் தலப்பாக அணிஞ்சிருந்தார். ஒரு வயதான ரூபம் இருந்தது. அதனால இவருக்கு சித்தர், கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிற பேர் நம்ம வச்சுருக்கோம். இவர் வந்து ஒரு கடவுளினுடைய அவதாரம். இவருடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மந்திரம் சொல்லி தண்ணியை வர வைக்க முடியுமே தவிர தீர்த்தத்தை உங்களால் வர வைக்க முடியாது. தீர்த்தம் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் எடுத்துகிட்டு தான் வரணும். மந்திரங்கள் சொல்லி 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 அதனுடைய சக்தி ஏறிய ஒரு பொருள் தான் தண்ணீர் ஆகிய தீர்த்தம். தீர்த்தம் இதுக்கு முன்னின ஸ்டேஜ் தண்ணி. அது எப்போ கோயிலுக்குள்ளே போய் மந்திரம் சொல்லி ஏறிடுச்சு, இப்போ அது தீர்த்தம். இந்த தீர்த்தம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க இதே பிரச்சனையை சொன்னாங்க. சார் இந்த மாதிரி குழந்தைக்கு ஆட்டிசம் பிரச்சனை இருக்கு. அப்போ நான் இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ஐயாட்ட கேட்டப்ப, பொதுவாகவே ஆட்டிசம்னா என்னென்னா ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு. எல்லாருக்குமே ஆட்டிசங்கிற தன்மை இருக்குது. அதில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த குறைபாடு வியாதி வந்துடும். அப்போ இதை எப்படி சரி பண்ணணும்? இதுக்கு ஏதாவது கிரகம் இருக்கான்னா சந்திரன், கேது. இந்த சந்திரன் கேது இணைவு சரியான காம்பினேஷனில் இல்லை அப்படின்னா இந்த குறைபாடு தான் ஆட்டிசம். அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கேளக்கிய சித்தர் தேவஸ்தானத்திலிருந்து நிறுவனர் மற்றும் தலைவர் அசோக் ஆஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம் சார். கேளக்கிய சித்தர் நம்ம நமக்கு சரி, இப்போ நம்ம கேளக்கிய சித்தருக்காக கோயில் வந்து நீங்கள் எப்போதான் கேள்விப்பட்டோங்க சார். அது எந்த அளவு முடிஞ்சிருக்குங்க சார்? எப்போ நமக்கான திறப்பு விழா இருக்க போகுதுங்க சார்? கடந்த 8 மாதமாக இதே டாக் தான். கேளக்கியருக்காக கோவில் கட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஆமாம் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு. இது எந்த அளவுக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு லேண்டில் ஷெட்டு போட்டிருக்கோம். ஷெட்டு போட்டு ஐயாவுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த விழாவிற்கு என்ன பேர் அப்படின்னா, கேளக்கியர் சித்தர் சிலை பிராண பிரதிஷ்டை விழா. நம்ம ஆகமங்களில் நீங்கள் ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணுறீங்கன்னா அதற்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. அந்த சம்பவம் தான், அந்த விழா தான் நம்ம நடத்துகிறோம். இந்த உலகத்திலேயே முதல்ல கேளக்கிய சித்தர் அவதரித்தது நம்ம ஈரோடு பகுதியில் தான். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கட்டியிருக்கேன். நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு அடிச்சிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். இந்த கேளக்கிய சித்தருக்கு இந்த கோவிலில் ஒரு மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு மந்திரமே இங்கே எல்லா வேலையும் செஞ்சிருச்சு. இதை தாண்டி இவங்களை நான் கோவிலுக்கு வர வைக்கணும் அப்படின்னா நான் கொடுத்த மந்திரத்தை தாண்டி இந்த கோவிலில் சக்தி இருக்கணும். ஏன் பிராண பிரதிஷ்டை விழா அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே மிகப்பெரிய சக்தி பிரளயத்தை இந்த கோவிலை நாங்கள் ஏற்படுத்தினா தான் எங்களுடைய முதல் டாஸ்க்கை நாங்கள் முடிக்கவே முடியும். அப்போ 2வது மந்திரம் அதை விட பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். இந்த சிலை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலை நீங்கள் சக்தி ஊட்டணும் அப்படின்னா அதர்வன வேதங்களில் மந்திரங்கள் நிறையா இருக்குது. இந்த அதர்வன வேதங்கள் மந்திரங்கள் சொல்லும் போதும் ஒரு சிலைக்கு வந்து சக்தி அபரிவிதமாக உள்ளே போகும். 2வது நீங்கள் யாகம் வளர்த்தலாம். 3வது நீங்கள் தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சிலை வந்து தங்க சிலை வைக்க மாட்டாங்க, ஐம்பொன் சிலை வைக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவு. பெரும்பாலும் கருங்கல் சிலை தான் வைப்பாங்க. ஏன் எல்லோரும் இந்த கருங்கல்ல தேர்வு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போ சக்தி கொடுக்குறீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே கிரகிக்கணும் இல்லையா. நான் என்ன வேணாலும் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் அதை வாங்கிக்கணும். அப்போ இந்த வாங்கிக்கக்கூடிய சக்தி எந்த பொருளுக்கு அதிக அளவு இருக்குது அப்படின்னா கருங்கல்லுக்கு இருக்குது. நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறையே கருங்கல்ல கட்டியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒன்று மேலே பட்டு எதிரொலிச்சு மீண்டும் அந்த சிலைக்குள்ளேயே போய் அந்த சிலை சக்தி ரூபமாக இருந்தால் தான் அதை நமஸ்காரம் பண்ணுற எல்லாருக்கும் அதிலிருந்து சக்தி அவங்க பெற்று அவங்க குறைகள் வந்து இங்கே நிவர்த்தி ஆகும். இதுதான் விதி. இல்லைன்னா ஒரு மனுஷன் கோவிலை தேடி போக தேவையில்லை. ஏன்னா உள்ளமே கோவில்லாம் சொல்லிட்டாங்க. கோவில் வந்து உள்ளதான் இருக்குது, இறைவனும் உள்ளதான் வாசம் செய்கிறான், அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிறகு ஏன் இந்த வழிபாடு கோவிலுக்கு போய் பண்ணணும்னா, எங்கிட்ட இப்போ லோ பேட்டரி ஆயிடுச்சு, என்ன நான் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட் தான் கோயில். கோயில் அப்படின்னா, கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அரசன் வாழ்கின்ற இல்லம்.
கடவுள் தான் அரசன் அப்படின்னு அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. இங்க நீங்க வந்தா என்ன நடக்கும்னா, இந்த லோ பேட்டரியா இருக்கிறவங்களுக்கு சார்ஜ் ஏறிரும். இப்ப நான் உங்களுக்கு சார்ஜ் குடுக்கணும்னா, இங்க முதல்ல சார்ஜ் இருக்கணும். இந்த கோவில், இந்த சிலை எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கும், எப்படி வடிவமைச்சிருக்கும் அப்படின்னா, மொத்த பிரபஞ்சத்திலிருந்தும் கேளக்கீர் சிலை சக்திகள உள்வாங்கிக்கும். அந்த சிலைக்கு கீழ இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள், பாறைகள், தீர்த்தங்கள், கோமதி சக்கரம், வலம்புரி சக்கரம், 35 வகையான மூலிகைகள், அடுத்த 200 வருடங்களுக்கான பிரெடிக்ஷன் இது எல்லாமே சிலைக்கு கீழ வச்சு, அத ஒரு காப்பர் கம்பியில கட்டி, இந்த சிலையோட கனெக்ட் பண்ணி இப்ப வச்சிருக்கோம். இத எப்படி உருவாக்கியிருக்கோம்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்திய இழுத்து, இது ஒரு வைஃபை அலை மாரி பண்ணி 15 கிலோமீட்டருக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த மண்ண நீங்க மிதிச்ச உடனேயுமே, உங்களுக்கு அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துரும். இந்த மண்ண மிதிச்சாலே சக்தி வந்துரும். அந்த அளவுக்கு நாங்க இத உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த கோவில்ல சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளக்கியர் சித்தர் சிலை, சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்ததனால் சிவனுடைய நந்தி, வாகனம். அதன் பிறகு நான் முருகனுடைய பக்தர். கேளக்கியர் சித்தரும் முருகருடைய அவதாரமா நான் நினைக்கிறதுனால, முருகனுடைய வேல். இதுதான் முன்னாடி. ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா 3 பேரும் நேர்கோட்டிலே இருப்பாங்க. முருகன், சிவன், கேளக்கியர் சித்தர். இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில இருக்கும். இந்த 3ஐயும் ஒண்ணோட ஒண்ணு நம்ம செப்பு கம்பி கொண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த முருகனுடைய வேல் பார்த்தீங்கன்னா, பித்தளையில செஞ்சிருக்கோம். ஏன் இது பித்தளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு உலோகம் இருக்கும் இல்லையா? அந்த உலோகம் வந்து பித்தளை. ஒரு கோவில் எப்படி கட்டணும் அப்படின்னா, இதை யாரு கட்டுறாங்களோ, அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், அவங்களுடைய உயரம், அவங்களுடைய குரல் தன்மை, இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த கோவிலே நீங்க டிசைன் பண்ணணும். அப்படி எனக்கு தகுந்த மாரி டிசைன் பண்ணியிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரபஞ்சத்திலிருந்து இந்த கோவில் சக்திய ரிசீவ் பண்ணும். இந்த கோவிலிருந்து சக்திய நான் ரிசீவ் பண்ணுவேன். நான் வந்து மக்களுக்கு இத ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ஸோ, அதே மாரி ஒவ்வொரு மக்களுக்கும் குடுக்கும்போதும், என்கிட்ட இருந்து சக்தி குறைய தான் செய்யும். மீண்டும் என்னை நான் சார்ஜ் பண்ணிக்கலையா? அதனால தான் நமக்கு தகுந்த மாரி கோவில வந்து வடிவமைக்கணும். நாம மக்களுக்கு குடுக்கணும். இந்த சார்ஜிங் பாயிண்ட் தான் கோவில். இப்ப நம்ம கேளக்கிய சித்தரோட கோயிலோட சிறப்பம்சங்கள் சொன்னீங்க சார். பொதுவாவே கேளக்கிய சித்தரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னா, அவருடைய சிறப்பம்சங்கள் என்னென்னவா இருக்குங்க சார்? இந்த பூமியே ஆன்மீக பூமி தான். இந்த கேளக்கியர் சித்தர் வந்து 1008 சித்தர்கள்லயும் இல்ல, 108 சித்தர்கள்லயும் இல்ல, 17 சித்தர்கள்லயும் இல்ல. இவர் புதிதான ஒரு சித்தர். இந்த உலகத்திற்கு முதலாக என் மூலமாக இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். இவர் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா, ஒளியின் ரூபத்துல வந்து நின்னு, ஒளி சவுண்ட் ரூபத்துல பேசிய ஒரு தெய்வம். இவர், "சாமி உங்க பேர் என்ன?" அப்படின்னு அவர்ட்ட கேட்டதுக்கு, "கேளக்கியர்" அப்படின்னு சொன்னார். அவரு கேளக்கியர்ன்னு சொன்னங்காட்டி இன்னைக்கு நம்ம கேளக்கியருக்கு கோவில் கட்டியிருப்போம். ஒருவேளை இவர் முருகன்னு சொல்லியிருந்தா, முருகனுக்கு நம்ம கோயில் கட்டியிருப்போம். இவருக்கு சித்தர் அப்படிங்கிற பேர் நான் தான் வச்சேன். இவர் எனக்கு காட்சி கொடுத்து ஒளியின் ரூபத்துல தலப்பாக அணிஞ்சிருந்தார். ஒரு வயதான ரூபம் இருந்தது. அதனால இவருக்கு சித்தர், கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிற பேர் நம்ம வச்சிருக்கோம். இவர் வந்து ஒரு கடவுளினுடைய அவதாரம். இவருடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் நீங்க முருகர் பக்தரா இருந்தீங்கன்னா, இவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கனெக்ட் ஆயிருவார். நீங்க எதுவுமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னாலே, உங்க மனசுக்குள்ள இவர் வந்துருவாரு. கேளக்கியர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட். எவ்வளோ சீக்கிரமா உங்க பிரச்சனைகள தீர்க்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா தீர்த்துருவார். இதுக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலைதளங்கள்ல, YouTubeல நெறைய இருக்கு. ஏன்னா, வெறும் 8 மாத காலங்கள்ல இந்த மந்திரம் குடுத்தா அவ்வளோதான் ஆகுது. வெறும் 8 மாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோவிலுக்கே லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்க. இதெல்லாம் எப்படி 8 மாதத்துக்குள்ளாக நடக்கும்? ஏதாவது நடக்கணும் ஒரு சக்தி வேணும் இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு நான் கோவில் கட்டல. கேளக்கியர்ங்கிற வார்த்தையே புதிது. கேளக்கியரும் புதிது. நானும் புதிது. இதுல சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, இத மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. இங்க அற்புதங்கள்னு ஒண்ணு நடக்கிறங்காட்டி தான் இவ்வளோ கூட்டமே இங்க வருது. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு புது பேர நாளைக்கு புது பேரு யாராவது அனௌன்ஸ் பண்ண முடியுமான்னா, இது சாத்தியமே இல்லாத விஷயம். இதற்கு சக்தி இருக்கு அப்படின்னா, இது கடவுள் வாயிலிருந்து வந்த ஒரே காரணத்தினால தான் இந்த கேளக்கியர்ங்கிற வார்த்தைக்கு இங்க இவ்வளோ சக்தி இருக்கு. இவர பேர சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, இவர் வருவார். அதுதான் இவரோட சிறப்பம்சம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க கடவுள பார்த்துருக்கீங்களான்னா இல்ல. உங்க அப்பா, தாத்தா யாராவது பார்த்துருக்காங்களான்னா இல்ல. ஆனா கேளக்கியருக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள், ஆமா கடவுள் என்கிட்ட பேசினார். கேளக்கியரே வந்தாரு. வெள்ள கலர் பட்டாம்பூச்சி ரூபத்துல வந்தாரு. விபூதி வாசனை வந்துச்சு. சந்தன வாசனை வந்துச்சு. சுருட்டு வாசனை வந்துச்சு. நான் கூப்பிட்டேன். பள்ளி கவுளி சத்தம் கேட்டுச்சு. நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். என்ன சுத்தி வண்டு பறந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி கடவுளை அவங்களே ஃபீல் பண்ண ரெக்கார்ட், அவங்களே அடையாளமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், இதெல்லாம் கேளக்கீரால நடந்தது. இது எந்த ஏட்டுலயும் இல்ல. நீங்க படிக்கல. எங்க தாத்தா சொன்னாரு. அப்படி சொன்ன நீங்க டைரக்ட்டா என்னைய பார்க்குறீங்க. இதே மாரி ஃபீல் பண்ண மனிதர்களை நான் டைரக்ட்டா பார்க்குறேன். சமகாலங்கள்ல இது எல்லாமே நடக்குது. இதுவே அதிசயம். நீ இதுவரைக்கும் இப்படி ஒரு அதிசயத்த நான் புக்ல மட்டும் தான் படிச்சிருக்கேன். கோரக்கர் இப்படி இருந்தாரு, அகத்தியர் இப்படி இருந்தாரு, அ பாம்பாட்டி சித்தர் இப்படி பண்ணுனாரு, ம கடவுள் அவதாரம் வந்து அற்புதங்கள் நடத்தினார். நானும் தான் படிச்சிருக்கேன். ஆனா இவங்கள யாரும் நான் நேர்ல பார்த்ததில்ல. இன்னைக்கு என் கண்ணார நான் பார்க்குறேன். ஸோ கேளக்கியருக்கு சிறப்பம்சம்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்க குறைகள 7 நாட்கள்ல தீர்த்துருவார். நம்ம கேளிக்கை சித்தர் கோயில் நீங்க யாகங்கள் பண்றதா சொல்லியிருக்கீங்க சார். அதுல வந்து 11 வகையான தீர்த்தங்கள வச்சு நீங்க அந்த யாகங்கள் ஆகட்டும், அந்த அபிஷேகம் செய்றதா சொல்லியிருக்கீங்க. அது என்னென்ன வகையான தீர்த்தங்கள்? அந்த யாகங்கள் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்க சார்? ஓகே. இந்த தீர்த்தங்களுக்கு என்ன தன்மை அப்படின்னா, தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு, அறிவியல் ரீதியாகவே. இப்ப நான் பழைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு முனிவர் வந்து கமண்டலத்துல வந்து தண்ணி வச்சிருப்பாரு. யாருக்காவது சாபம் குடுக்கணும், சாம விமோச்சனம் குடுக்கணும் அப்படின்னா, அந்த தண்ணிய அவர் கையில ஊத்தி மந்திரம் சொல்லி உங்க மேல தெளிச்சிடுறாரு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய முனிவர், அவ்வளோ சக்தி இருக்கு. ஏன் இந்த தண்ணிய அவர் கேரி பண்ணணும்? அதற்கு ஒரு மந்திரம் போட்டு தான் தண்ணி வந்திருக்க போகுது. அதுக்கப்புறம் மந்திரத்த சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மந்திரம் தான். இதுக்கு அத போகும் இடமெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, அது தீர்த்தம். ஒரு மந்திரம் சொல்லி தண்ணிய வர வைக்க முடியுமே தவிர, தீர்த்தத்த உங்களால வர வைக்க முடியாது. தீர்த்தம் வேணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போயி எடுத்துட்டு தான் வரணும். ஏன் அப்படின்னா, மந்திரங்கள் சொல்லி, சொல்லி, சொல்லி அதனுடைய சக்தி ஏறிய ஒரு பொருள் தான் தண்ணீர் ஆகிய தீர்த்தம். தீர்த்தம் இதுக்கு முந்தின ஸ்டேஜ் தண்ணி. அது எப்ப கோயிலுக்குள்ள போய் மந்திரம் சொல்லி ஏறிருச்சு, இப்ப அது தீர்த்தம். இந்த தீர்த்தம் உங்க சாப விமோச்சனத்தை குடுக்கும். புண்ணிய நதி நீர் ஆடுங்க, கங்கையில ஸ்நானம் பண்ணுங்க, உங்க பாவமெல்லாம் கரைஞ்சிரும் அப்படிம்பாங்க. எப்படி பாவமெல்லாம் கரையுது அப்படின்னு கேட்டா, அது இமயமலையில உற்பத்தியாகி அதனுடைய புண்ணியத்தன்மை அது ஒண்ணும் கெடல. மனிதர்களுடைய கால் தடமே படாத தண்ணீர்கள்னு இருக்கு. அந்த தண்ணீருக்கு வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்டு. அது உங்க மேல படும்போது உங்களுடைய கர்மா கழியுது. இதனால தான் காசிக்கு போய் கர்மத்த கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ தண்ணிக்கு வந்து நம்ம கர்மாக்களை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதை எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை காசி தீர்த்தம், இமயமலை தீர்த்தம், காசி தீர்த்தம், அயோத்தி தீர்த்தம், கங்கா, யமுனா, சரஸ்வதி, திருவேணி சங்கம தீர்த்தம், கீழ திருச்செந்தூர் தீர்த்தம், ராமேஸ்வரம், திருப்பதி ஏழுமலையான் தீர்த்தம், எங்களுடைய பவானி பக்கத்துல சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட சவுத் இந்தியால திரிவேணி சங்கமம் தான். பவானி ஆறு, காவிரி ஆறு, ஆகாய கங்கை இப்படிங்கிற இந்த 3 ஆறு சங்கமிக்கிறங்காட்டி இதுவுமே ஒரு திரிவேணி சங்கமம். இப்படி பிரசித்தி பெற்ற 11 இடங்கள்ல இருந்து தீர்த்தங்கள கொண்டு வந்து, அத ஐயாவிற்கு அபிஷேகம் செய்து, அந்த சக்தியூட்டப்பட்ட தீர்த்தங்கள் மக்கள் மேல இங்க தெளிக்கப்படுகிறது. ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரே நாள்ல நீங்க ராமேஸ்வரத்திலிருந்து இமயமலை வரைக்கும் போயி, ஒரு தீர்த்தங்கள சேகரிச்சு, உங்க மேல ஸ்நானம் பண்றதுக்கு ஊத்துனா எப்படி இருக்குமோ, இந்த விஷயத்த ஒரே நாள்ல ரொம்ப ஷார்ட்கட்டா செய்றோம். அவ்வளோதான். இந்த முயற்சி தான் 11 வகையான தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் சேகரிச்சு மக்கள் எல்லாருக்கும் குடுக்குறோம். யாகங்கள் வளர்த்துறது எதுக்காக அப்படின்னா, நம்ம டெய்லியும் தண்ணீல குளிக்கிற மாரி, தீயிலயும் குளிக்கணும். தீயில இறங்கி குளிக்க முடியாது அப்படிங்கிறதங்காட்டி, கோவில்லயே போனீங்க அப்படின்னா, இப்படி தீபத்த தொட்டு, இப்படி சில பேர் செய்வாங்க. இவங்க என்ன பண்றாங்க? சில பேர் வந்து இப்படி தலையில இப்படி பண்ணுவாங்க. என்ன பண்றாங்கன்னா, தீங்கிற அந்த ஃப்ளேம சுத்தி ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆறாவ வந்து தூய்மைப்படுத்தும். அவ்வளோதான். அப்ப நான் வந்து இப்ப நெருப்பள்ளி என் மேல போட்டுக்க முடியாது. என் கையில இப்படி வச்சேன்னா, அந்த ஈத்த என் கையில ஒட்டிக்கும். அத என் உடம்புல இப்படி தேய்க்கும்போது, என் ஆறா வந்து இங்க தூய்மை செய்யப்படுகிறது. அவ்வளோதான். இப்ப யாகம் வளர்த்து நான் அது பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள போடக்கூடிய எல்லா பொருட்களுமே விதைகள், காய்கள், பூக்கள் அவ்வளோதான். யாகத்துல போடக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்கள் காற்று மண்டலத்த சுத்தம் பண்ணுது. எனக்கு என்ன சுவாசம் வேணுமோ, அந்த வாயுவே அதுக்கு உற்பத்தி பண்றோம். அவ்வளோதான். இதத்தான் துபாய்ல வந்து அமில மழை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. இன்னைக்கு எனக்கு மழை வேண்டி நான் யாகம் பண்றேன் அப்படின்னா, எப்படி இங்க யாகம் வளர்த்துனா மழை பெய்யும் அப்படின்னா, மழைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல என்ன இருக்கு அப்படின்னா CO2 இருக்கு. மழை அப்படின்னா நீர், நீர்னா H2O. இப்ப என்ன இருக்கு? CO2 இருக்கு. உங்களுக்கு என்ன பத்தல அப்படின்னு கேட்டா, ஹைட்ரஜன் பத்தல. அப்ப கீழ இருந்து ஹைட்ரஜன புரொடியூஸ் பண்ணி நீங்க மேல அனுப்பிச்சீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, H2O ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இதத்தான் இங்க எந்தெந்த பொருட்கள நீங்க தீயிலிட்டு எரிச்சால் ஹைட்ரஜன் வெளியே வருமோ, அந்த பொருட்களை தீயிலிட்டு எரிப்பதற்கு பேர் தான் யாகம். ஆகமங்கள் என்ன சொல்லிக் குடுத்திருக்காங்கன்னா, 16 வகையான செல்வங்கள், 16 வகையான யாகங்கள்.
உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த யாகம் வளர்த்தி அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம். மழை வேணும்னா மழை வேண்டி யாகத்தை வளர்த்தி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நான் எதற்காக கோயில் கட்டியிருக்கேன்னா, வரக்கூடிய எல்லார் மக்களின் தேவையும் பூர்த்தி பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் இப்ப நான் டாக்டர் ஆகணும், வீடு கட்டணும், குழந்தை வேணும், கல்யாணம் நடக்கணும், பல்வேறு கோரிக்கைகள்ல வருவாங்க. அப்ப 16 வகையான யாகங்களையும் உள்ளடக்கிய ஒரு மகா யாகம் தான் நம்ம வளர்த்துறோம். இதனால மக்கள் என்ன கேட்குறாங்களோ அது அத்தனையும் அவர்களுக்கு நிறைவேறும். ஸோ இந்த யாகங்களும் தீர்த்தங்களும் ஒவ்வொரு கோவிலும் மிக முக்கியமான ஒன்று. இதையுமே நம்ம ரொம்ப சிறப்பாக முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2ஆம் மந்திரம் அப்படிங்கிறது வந்து நேர்ல வரவங்களுக்காக சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க சார். அது எந்த நேரத்தில சொல்லுவீங்க? அதுக்காக நாங்க என்ன முறைகள் செய்யணுங்க சார்? ஓகே, நீங்கள் அனைவரும் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாரப்பம்பாளையத்தில் இருக்கக்கூடிய கேளக்கிய சித்தர் தேவஸ்தானத்துக்கு நேரில் வரணும். நேரில் வரக்கூடிய எல்லாருக்கும் 2வது மந்திரம் அறிவிக்கப்படும். இந்த 2வது முதல் மந்திரம் பவர்ஃபுல்லா, 2வது மந்திரம் பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா, 2வது மந்திரம் தான் பவர்ஃபுல். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வளர்ச்சிக்குமே இந்த 2வது மந்திரம் தான் காரணம். நான் ஐயாட்ட டைரெக்டாக 2வது மந்திரம் வாங்கிட்டேங்காட்டி உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தினமும் 2வது மந்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போதும்னு மனுஷன் சொல்லவே மாட்டான். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். ஆனால் இந்த 2வது மந்திரம் வந்ததுக்கு பிறகு எனக்குள்ள வந்த விஷயம் போதும். அதனால தான் நான் கன்சல்டேஷன் கூட பார்க்கறதில்ல. இப்போ ஜாதகமே நான் பார்க்கறதில்ல. போதும், இதுக்கு மேலே என்ன? நம்ம சொன்ன ஐயாட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஐயா என் பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டுறேன், அவ்வளோதான். இதற்கு மேலே நான் கன்சல்டேஷன் எடுத்து சம்பாதிக்கணும், நோ. நான் ஜாதகமே பார்க்கறது இல்லை. வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? அது என்கிட்ட இருக்கா? இருக்கு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இருக்கு. என் குடும்பம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவ்வளோதான். இந்த போதுங்கிற எண்ணம் என் மனசில் வந்த உடனேயும் தேவையில்லாத எந்த எண்ணங்களுமே எனக்கு இல்லை. அதே மாதிரி கேளக்கியர் சித்தர் எனக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த டைமில் கொடுத்துட்றாரு. இன்னைக்கு நம்ம கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல, அதனால இங்கே ஏதாவது குறைபாடு வந்துருச்சா? இல்லை. எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் நான் ஷேர் மார்க்கெட்டில் நைட்டு உட்காந்து 8 மணிக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி எனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம்னா விடியறதுக்குள்ளே எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் அந்த பணம் வந்துடும். ஸோ இங்கே பணத்தை தேடி ஓடணும் அப்படிங்கிற அவசியத்தை அவர் எனக்கு கட் பண்ணிட்டார். அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். இங்கே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்னு ஒரு வழி இருக்குது. நம்ம அதில் சம்பாதிச்சுக்கலாம். பணம் தான் தேவை. அது எவ்வளோ வேணும்? 5000 10,000 சம்பாரிச்சுட்டு நீட்டாக அமைதியாக கம்முனு இங்கே உட்காந்துடலாம். மீதியே கடவுள் பணி செய்கிறோம். வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே எங்கள் வாழ்க்கையில், வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குது. இதை தான் நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே பணம் பணம் என்று தான் ஓடிட்டே இருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தலை, எவ்வளோ சம்பாரிச்சாலுமே பத்தலை. போதுங்கிற மனநிலை மனிதனுக்கு வேணும். 2வது மந்திரம் அவனுக்கு செல்வங்களையும் கொடுக்கும், போதுங்கிற மன நிறைவையும் கொடுக்கும். அதி தீவிரம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஏன்னா 4 மாதங்களில் நாங்கள் இங்கே கோயில் கட்டியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இதுக்கான ஸ்கெட்ச் போட்டிங்கனாலே 2 மாதம் ஆகும். இன்றைக்கி உண்மையாலுமே சிவில் ஒர்க்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு சிவில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே குறைஞ்சதே 15 நாள் ஆகும். அப்போ இது எப்படி இவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் அப்படின்னா, இதுதான் அந்த மந்திரத்தினுடைய தன்மை. இவ்வளோ வேகமாக நடக்கும் எல்லாமே. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கிடைக்கும். அந்த சக்தி கேளக்கியர்கிட்ட இருக்குது, 2வது மந்திரத்தும் கிட்டேயே இருக்குது. சார், இப்போ எல்லா கோயிலுக்குமே ஒரு சிறப்பு வழிபாடுக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்குங்க சார். அந்தந்த கோயில் ரீதியாக நாட்கள் மாறுது, கடவுள் ரீதியாகவும் மாறுது. இப்போ நம்ம இந்த கேளிக்கை செய்த நம்ம கோயிலில் எந்த நாளில் நம்ம அதை சிறப்பான ஒரு வழிபாடு செய்கிறோம் சார்? மாதமே. ஓகே. பொதுவாக 4 வழிபாடுகள். அதில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி சிறப்பு வழிபாடு உண்டு. எக்ஸ்ட்ராவாக முருகனுடைய பக்தர் அப்படிங்கிறங்காட்டி சஷ்டி வழிபாடு உண்டு. கேளக்கியருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி. எனக்கு அஷ்டமி நாளில் தான் அவர் கனெக்ட் ஆனார். சிலையை அஷ்டமி நாளில் தான் நான் வடிக்கிறதுக்குமே கொடுத்தேன். சிலையை டெலிவரி எடுக்கணும் இல்லையா, அவங்க வடிச்சுட்டாங்க. ஸ்தபதி கூப்பிட்டு ஐயாவை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அந்த அழைச்சிட்டு வந்த நாளும் அஷ்டமி தான். அதை மீண்டும் ஐயாவை ஜலவாசத்திலிருந்து வெளியே எடுத்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், ஐயாவை பக்தர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறோம். அன்னைக்கு எதேச்சியாக நாங்கள் கேலண்டரை பார்க்குறோம், அன்னைக்கு அஷ்டமி. ஸோ எல்லாமே கோ இன்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணி அஷ்டமியில் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நடந்த எல்லா சம்பவங்களும் நீங்கள் விவரித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அஷ்டமியில் நடந்திருக்கு. எனக்கு நான் ஐயா கேட்குறேன், ஐயா அஷ்டமி நான் உங்களுக்கு பூஜை நடத்தட்டுமா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கேட்கும்போதும் ஒரு வெட்டுக்கிளி வந்து அப்படியே டேபிள் மேலே உட்காந்துச்சு. உட்காந்து ஒரு நாள் முழுவதும் உட்காந்துச்சு. அந்த அஷ்டமி நாள் முழுவதும் அந்த டேபிள் மேலேயே உட்காந்துருந்துச்சு, கொஞ்சம் கூட அசையல. அப்போ ஓகே, இதவே நான் அடையாளமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டமி நாள்லையும் சிறப்பு பூஜை உண்டு. பொதுவாகவே அஷ்டமி நாளுக்கு நல்ல சக்தி உண்டு. நம்மளுடைய மக்கள் வந்து எந்த நல்ல காரியமும் அஷ்டமியில் செய்யறதில்ல. அஷ்டமி நவைனாலே அது லீவ் விட்டுட்டு மீதி நாட்களில் தான் செய்கிறாங்க. ஆனால் அஷ்டமி ஒரு சிறப்பான நாள். கேளக்கியர் சித்தருக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். நீங்கள் இதன் பிறகு பாருங்கள், கேளக்கியர் வழிபாட்டுக்கு பிறகு நிறைய மக்கள் அஷ்டமியில் லேண்டே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும்.
சார் பொதுவாவே நம்ம கோயில்ல ஆட்டிசம் வரக்கூடிய கிட்ஸ்க்காக வந்து ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கு. இதன் மூலமா வந்து ஆட்டிசம் கிட்ஸ்க்கு குணமாகுதுன்னு சொல்றாங்க சார். அத பத்தி கொஞ்சம் விளக்கம் குடுங்க சார். இந்த என்னுடைய வாழ்க்கையில கேலைக்கேர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் எனக்கு டெஸ்ட் பண்ணி, மக்களுக்கு ஒரு 4 பேருக்கு டெஸ்ட் பண்ணி, இது சக்சஸ் அப்படின்னா மட்டும் தான் மத்தவங்களுக்கு நான் அத பரிந்துரை பண்றேன். கேலைக்கேர்ன்னு என் வாழ்க்கையில ஒருத்தர் வந்தாரு. நான் கூப்பிட்டேன். எனக்கு எல்லாமே கிடைச்சது. எனக்கு கிடைச்சது, இப்போ உங்களுக்கு குடுத்தா உங்களுக்கு கிடைக்குமா? அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் என் நண்பருக்கு குடுத்தேன். அவருக்கும் கிடைச்சங்காட்டி தான் மக்கள் எல்லாருக்கும் குடுத்தேன். இப்ப மக்கள் எல்லாருக்கும் கிடைக்குது. இந்த குழந்தைகளுக்கு வந்து நெறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க இதே பிரச்சனைய சொன்னாங்க. சார் இந்த மாரி குழந்தைக்கு ஆட்டிசம் பிரச்சனை இருக்கு. அப்ப நான் இத எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ஐயாட்ட கேட்டப்ப, பொதுவாகவே ஆட்டிசம்னா என்னன்னா, ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு. எல்லாருக்குமே ஆட்டிசம்ங்கிற தன்மை இருக்கு. அதுல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா, இந்த குறைபாடு வியாதி வந்துரும். அப்ப இத எப்படி சரி பண்ணணும்? இதுக்கு ஏதாவது கிரகம் இருக்கான்னா, சந்திரன், கேது. இந்த சந்திரன், கேது இணைவு சரியான காம்பினேஷன்ல இல்ல அப்படின்னா, இந்த குறைபாடு தான் ஆட்டிசம். அப்ப இத எப்படி சரி பண்றது அப்படின்னா, நீங்க உளுந்து அதிகப்படியா உங்க உடம்புல எடுத்துக்கிட்டாலும், உளுந்து, கருப்பு உளுந்து அதிகப்படியா எடுத்துக்கிட்டாலும், உளுந்த வடை, உளுந்தங்கஞ்சி நீங்க என்ன சாப்பிட்டாலும் இதற்கு ஒரு தீர்வு உண்டு. 2வது சந்திரன் பௌர்ணமியில நீங்க வழிபாடு பண்ணணும். நான் எப்படி வச்சிருக்கேன்னா, முழு நில ஒளியிலும் தண்ணீர் எங்க கோவில்ல வச்சு நிரப்பி வச்சுட்டு, அடுத்த நாள் பிரதம திதியில நீங்க எல்லாரும் கோவிலுக்கு காலையில 5 மணிக்கு வாங்க. வந்து இந்த தண்ணீர்ல முகம் கழுவுங்க. அவ்வளோதான். ஒண்ணுமே நான் பண்ணல. விடிய விடிய பௌர்ணமி ஒளியில தண்ணீர வச்சு காலையில அத தீர்த்தமா அபிஷேகம் செஞ்சு உங்களுக்கு நான் குடுக்குறேன். இதுல உங்க குழந்தைகளுக்கு முகம் மட்டும் கழுவுங்க. போதும். 4 மாதம் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு. இத பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தவங்களுக்கு இத நான் செய்ய சொன்னேன். அவங்க 6 மாதம் தொடர்ந்து செஞ்சு, இப்ப எங்க குழந்தை பரவால்ல. அதாவது குணமாயிட்டான்னு கேட்டா, அவங்களுடைய நிலை கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. முன்னெல்லாம் அவங்க எப்படியாவது இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அட்டென்ஷன் இருக்காது அவங்ககிட்ட. இப்ப அட்டென்ஷன் இருக்கு. கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. இப்ப கூப்பிட்டா திரும்புறாங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கத்துறது கம்மியா இருக்கு அப்டின்னாங்க. எனக்கு இதுவே போதும்னு இருக்குது. ஒருத்தங்கள ஏன்னா, அவங்க வந்து தொடர்ந்து 8 வாடகை வீடு மாறியிருக்காங்க. இந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்குங்கிறங்காட்டி யாருமே அவங்களுக்கு வீடு குடுக்கல. அப்ப அவங்க பிரச்சனை என்னன்னா, அட்லீஸ்ட் என் பையன் கத்தாம இருந்தா போதும் அப்டின்னு நெனச்சாங்க. நான் ஐயாகிட்ட இதான் கேட்டேன். ஐயா இவங்கள நம்ம குணப்படுத்துறது அடுத்து. முதல்ல இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னேன். அத குடுத்தாரு 6 மாத காலங்கள்ல. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். சரி இத எல்லா மக்களுக்கும் குடுப்போம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து அடுத்த பிரதமையில் காலையில 5 டூ 6 கோவிலுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நான் தீர்த்தம் குடுப்பேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போணும். ஜஸ்ட் 10 நிமிஷம். வேற எந்த வழிபாடும் இல்ல. வழிபாடெல்லாம் நான் அதுக்கு முன்னாடியே பண்ணிருவேன். இந்த தண்ணிக்கு சக்தி ஊட்டி, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணி வச்சுருவேன். அவங்க இத பருகுனாங்கன்னா, இத ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னா போதும். புக்தி தெளிவடையும். இத எப்படி இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, தமிழ்ல நிலவுக்கு இன்னொரு பேரு மதி. மதி அப்படின்னா அறிவு. இப்பவுமே ஒருத்தங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னா, அமாவாசையில தான் பைத்தியம் அதிகமா இருக்கும். ஏன்னா, நிலவு எங்க தேயுதோ, அங்க வந்து இந்த மூளை வந்து பாதிக்கப்படும். வியாதியுமே அமாவாசை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவியர் ஆகும். ஸோ, நில ஒளிக்கும், மன நினைவுக்கும் சம்மந்தம் இருக்குது. உங்களையவே நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சந்திரன் கூட கேது இருந்துச்சுன்னா, அமாவாசை நெருங்கி வரும்போது உங்களுக்கு கோபம் கன்னா பின்னான்னு வரும். நீங்க என்னைக்காவது இதுக்கெல்லாம் போய் இவ்ளோ நான் ரியாக்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க கேலண்டர பார்த்தீங்கன்னா, நீங்க அமாவாசையா இருக்கும். அமாவாசை முடிஞ்ச 4வது நாள் பார்த்தீங்கன்னா, நீங்களே நார்மல் ஆயிருவீங்க. உங்களுக்கே ஏன் அன்னைக்கு இவ்வளோ சின்ன பிரச்சனை தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டோம், கத்திட்டோம். அப்ப என்னன்னா, இந்த நிலவுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதோட குறைபாடுனால இந்த வியாதி வந்திருக்கு. அப்ப இத சரி பண்ணிட்டா இது சரியாயிரும். அப்ப பௌர்ணமி தான். ஒண்ணு திருப்பதி. அத விட்டா முழு பௌர்ணமி. இந்த 2யும் நம்ம கையில எடுத்து இத சரி பண்ணலாம். அந்த முயற்சி தான். ஆனா நல்ல ரிசல்ட் இருக்கு. சார் நம்மளோட கோயில்ல கிழக்கே சித்தர் இல்லாம வேற ஏதும் சிலைகள் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சார். வேற கடவுளுமே நம்ம கோயில்ல இடம் இருக்காங்க சார். ஆமா. என்னைய எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து என்னை காப்பாத்துனவர் கருப்பண்ண சுவாமி. இந்த அடையாளமே பார்த்தீங்கன்னா, தலப்பாக இந்த முறுக்கு மீசை, கேளக்கியர தவிர இன்னொரு தெய்வம் வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பண்ண சுவாமி வச்சிருக்கிறாரு. என்னுடைய எல்லா வழிபாடுகளிலும் கருப்பண்ண சுவாமி இருக்கிறார். அதனால நம்ம கோவிலுக்கு வெளியே காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி வச்சிருக்கோம். இவருக்கும் எப்போதும் பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும். சரிங்க சார். இப்ப நம்ம கேளிக்கை சித்தருக்கான கோயில் எப்படி இருக்கு? எந்த மாரி விஷயங்கள்லாம் சிறப்பம்சங்கள் இருக்கு? அப்படிங்கிற அனைத்து விஷயமே பேசணுங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். அனைவருமே இந்த விழாவுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அடுத்த ஒரு பதில் சந்திப்போங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கிழக்கே சித்தர் நமோ நமக.